ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்று உரையில் சௌந்தரிய லகரி உருவான அந்த அற்புத நிகழ்வையும் அந்த ஸ்லோகங்களில் சிலவற்றில் இருக்கும் சொல்நயம் பொருள் நலத்தையும் நாம் பார்த்து பரவசப்பட்டோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதற்கு பிறகு சங்கரர் நீலகண்ட ஸ்தலத்தை அடைந்து அங்கு 5 திருமுகங்களை கொண்ட பசுபதிநாதரை தரிசித்தார். கண்குளிர கண்டுகளித்தார். தான் கைலாயத்திலிருந்து கொண்டு வந்த பஞ்ச ஸ்படிகலிங்கங்களாகிய வரலிங்கம், போகலிங்கம், மோட்சலிங்கம், யோகலிங்கம், முக்திலிங்கம் என்பனவற்றில் வரலிங்கத்தையும் மகாதிரிபுர சுந்தரியின் விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்தார். காஞ்சி காமகோடி பீடத்தில் செய்யப்படும் பூஜா முறைகள் போலவே பசுபதிநாதர் ஆலயத்திலும் நடக்கின்றது என்று சொல்வார்கள். பின்னர் கேதாரத்தில் சில காலம் தங்கியிருந்து கேதாரீஸ்வரரை வழிபட்டார். அங்கு தாம் கொண்டு வந்த எஞ்சிய 4 லிங்கங்களில் முக்தி லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்தார். அங்கிருந்து கங்கை சமவெளி அடைந்து பரளி என்ற புண்ணிய சேத்திரத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வைத்தியநாதரையும் அமிர்தா என்ற புண்ணிய ஸ்தலத்தில் எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ நாகநாதரையும் தரிசித்தார். அடுத்து காசி மாநகர் வந்தடைந்தார். காசி விஸ்வநாதரை தரிசித்து காசியாஸ்தகம் என்று சொல்லப்படும் துதிபாடல் நூலையும், காசி அன்னபூர்ணியை தரிசித்து அன்னபூர்ணாஸ்தகம் என்ற துதிபாடல் நூலையும் ஏற்றினார். காசி விஸ்வநாதரை தரிசித்து வரும்போது ஒரு கிழட்டு பிராமணர் இலக்கண சூத்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். அப்போது ஆதிசங்கரர் அந்த அந்தணனும், இந்த ஏட்டுக்கல்வி இயமன் வரும்போது உன்னை காப்பாற்றாது, கடவுள்தான் காப்பாற்றுவார் என்று கூறி உபதேசம் செய்தார். அப்போது எழுதப்பட்டதே வஜகோவிந்தன் என்ற நூலாகும். சங்கரரின் சீடர்கள் சிலர் ஸ்லோகங்களும் இந்த நூலில் இருக்கின்றது. இதன் விளக்கத்தை நாம் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். அத்வைத்தத்தை பரப்ப அதன் பின்னால் மத்திய பாரதத்துக்கு எழுந்தள்ளினார். அடுத்து பாரதத்தின் கிழக்கு கடற்கரைக்கு வந்தார். சர்வம் ஜெகநாதம் எனும் ஊரி ஜெகநாதபுரிக்கு வந்தார். அங்கு அஸ்தகத்தால் ஜெகநாதனை வணங்கினார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து கோவர்த்த மடத்தை நிறுவினார். அதில் விமலாபீடம் நிறுவி அதற்கு அஸ்தாமலகரை முதல் பீடாதிபதியாக நியமனம் செய்தார். ஆனால் சில நூல்கள் பத்மபாதனை நியமித்ததாகவும் சொல்கின்றார்கள். அரண்ய என்ற ஆசிர நாமம் பெற்றவர்கள் இந்த பீடாதிபதிகள். இங்கு இது ரிக்வேத பீடம். அத்வைத்தத்தை நாடி அதன் புகழ் பரப்புவதற்காக ஆதிசங்கரர் மீண்டும் சிங்கேரிக்கு வந்து தான் கொண்டு வந்து எஞ்சிய 3 லிங்கங்களில் போகலிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்தார். அது இன்றளவும் சந்திரமௌலீஸ்வரராக வணங்கப்பட்டு வருகின்றது. பிறப்பு இறப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபடும் ஒப்புயர்வற்ற அமர நிலைதான் உயரிய அத்வைத்தத்தின் லட்சியமாகும். அத்தகைய அமர நிலையை தருவது அமுதமாகும். அந்த அமுதத்தை பெருக விடுபவன் சந்திரன். அந்த குளிர்ந்த அமுதத்தை பொழியும் சந்திரனை தன் சிரசில் அணிபவன் சிவபெருமான். இதனை உணர்த்துவதற்காகத்தான் அத்வைத்த மடங்களில் உள்ள ஸ்படிகலிங்கங்களுக்கு சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயரை ஆதிசங்கரர் என்றார். இறைவன் ஸ்படிகலிங்கமாக இருக்கும்போது அவன் அணிவது பிறைமதி அன்று நிறைமதியே. ஸ்ரீருத்ரம் என்ற நூல் சிவபெருமானை ஸ்படிகலிங்கமாகவே தியானிக்குமாறு சொல்கின்றது. ஆகையால் சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயர் ஸ்படிகலிங்க இறைவனுக்கு பொருத்தமாக இருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. சிங்கேரியிலிருந்து புறப்பட்ட ஆதிசங்கரர் சிதம்பரம் வந்தடைந்தார். அங்கு தில்லை நடராஜ பெருமான் ஆலயத்தில் தான் கொண்டு வந்த எஞ்சிய 2 லிங்கங்களில் மோட்ச ஸ்படிகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்குள்ள புனித நீரை கொண்டு பூஜை முறைகளை நன்கு செய்ய ஏற்பாடு செய்தார். அங்கு கோயில் கொண்டிருக்கும் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தார். பின்னர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் இருக்கும் குந்தலாம்பிகையை வழிபட்டார். இங்குள்ள அம்பிகையின் ஆலயம் ஸ்ரீசக்கர வடிவில் அமைக்கப்பட்டதாகும். இங்கு தான் கொண்டு வந்திருந்த சௌந்தரிய லகரி பாடல்களை கல்வெட்டுக்களில் பொறிக்கச் செய்தார். திரும்பவும் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதரை வணங்கி திருவானைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வரரை தரிசித்தார். அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றடைந்தார். கங்கை நீரால் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார். அதனால்தான் இன்றும் காசிக்கு சென்று கங்கையில் நீராடியவர்கள்
திரும்பும்போது ராமேஸ்வரம் சென்று சேதுவில் நீராடி ராமநாத சுவாமியை தரிசித்து இல்லம் திரும்ப வேண்டும் என்ற மரபு பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. பின்னர் தொண்டை நாட்டில் பல கஷேத்திரங்களுக்கு விஜயம் செய்தார். அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.